ஹிந்து கடவுள்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாக பார்க்கப்படுபவர் சிவபெருமான். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹிந்து கடவுள்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாக பார்க்கப்படுபவர் மும்மூர்த்திகள்ல ஒருவரான சிவபெருமான். அவர் ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆக்சுவலா தீயவர்களுக்கு மட்டும்தான் அவரு ருத்ர ஈஸ்வரனா இருக்கிறாரு, ருத்ர மூர்த்தியாக இருக்கிறாரு. ஆனா அவருடைய பக்தர்களுக்கு அவர் ஆக்சுவலா சாந்த மூர்த்தியாக தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு ஒன்ஸ் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளை யாராலையுமே வீழ்த்த முடியாது, நம்மளை யாராலையுமே ஜெயிக்கவும் முடியாது. நம்ம தான் அங்க டாப் கியர்ல போயிட்டு இருப்போம். ஸோ சிவபெருமானுடைய அன்பும் ஆசிர்வாதமும் அருளும் நமக்கு வரணும் அப்படின்னா அவருக்கு பிடித்தமான பொருட்கள் மூலியமா நம்ம பூஜைகள் செய்யணும், நம்ம அவருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வச்சு அவருக்கு அபிஷேகம் செய்யறது, பூஜை செய்யறது, வழிபாடு செய்யறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவருக்கு பிடிக்காத பொருட்கள்னு நிறைய இருக்கு. அதையும் நீங்க தப்பி தவறி கூட அவரோட பூஜைக்கு கேர்லெஸ்ஸா பயன்படுத்தவே கூடாது. உதாரணத்துக்கு மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா வந்துட்டு தாழம்பூ, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு சிவபெருமானுக்கு பிடிக்காது. இப்போ எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தலாம், அவரோட அபிஷேகத்துக்கும் அவரோட வழிபாடுக்கும் எந்தெந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தினா அதுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல சிவ மந்திரம் எல்லாத்துக்கும் மூலமான ஒரு விஷயம். இதை பண்ணீங்கன்னாவே போதும், சிவபெருமானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். ஒரு வெண்கல பாத்திரத்துல நீங்க தண்ணீரை நிரப்பி கொண்டு அதை உங்க கையில வச்சுக்கிட்டு சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவருக்கு நீங்க அபிஷேகம் செய்ய 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 சிவபெருமானுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ரேரான ஒரு பொருளாக தான் பார்க்கப்படுது. பெரும்பாலும் நமது வீடுகளில் குங்குமப்பூ தேவையில்லாமல் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த குங்குமப்பூ சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமாம். ஸோ இந்த குங்குமப்பூ வச்சு சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் நிறைய பெருகும். சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால அதிர்ஷ்டம் செல்வம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது சர்க்கரை. என்னது, சர்க்கரை சிவபெருமானுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சிவபெருமானுக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும். மனிதர்களாகிய நம்ம தான் சர்க்கரை நிறைய பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சர்க்கரை நம்ம உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி கிடையாது, அவருக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போதோ குறிப்பா சிவராத்திரி நேரங்கள்ல இந்த சர்க்கரையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, சர்க்கரை வச்சு அர்ச்சனையும் அபிஷேகமும் சிவபெருமானுக்கு பண்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற வறுமை பனி போல விலகி விடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பன்னீர். பன்னீரானது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றதோ அபிஷேகம் பண்றதோ உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பன்னீரை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு நீங்க அபிஷேகம் செய்யறதுனால நீங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய லட்சியம் வச்சிருப்பீங்க. அந்த லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிட முடியும், அதுல கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி வில்வம். இந்த வில்வத்தை நீங்க சிவபெருமானுடைய பூஜைக்கு பயன்படுத்துறீங்க, அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறீங்க, அர்ச்சனைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற தீய சக்திகள் பொடி பொடியா தவிடு பொடி ஆகிடும் அப்படின்னு நம்பப்படுது. உங்களை சுத்தி எந்த தீய சக்தியும் உங்களை துளிவும் அண்டாது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ வில்வ இலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இதை வச்சு சிவபெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது தீய சக்திகள் உங்களை நெருங்காது அப்படின்னு நம்பப்படுது. எலுமிச்சை பழம் அப்படின்னாவே ஒரு திகிலா இருக்குல்ல, யோசிக்கும் போதே பேய் படங்கள்ல பார்த்துருப்போம். ஏன் நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மாந்திரீகம் தாந்திரீகம் அப்படின்ற டாபிக் குள்ள போனாவே எலுமிச்சம் பழம் இல்லாம இந்த டாபிக்ஸ் எல்லாம் நிறைவடையவே அடையாது. ஆனா உங்கள நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க பேய் அப்படின்னாவே எலுமிச்சம்பழத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த பேய்க்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த பேயும் எலுமிச்சம்பழமும் நெருங்கிய நண்பர்கள் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி பரம எதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பேயை விரட்டணும், பேய் அண்டாம இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பா இரவு நேரங்கள்ல போகும்போது எலுமிச்சம் பழத்தை கையில கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ இந்த எலுமிச்சம் பழம் எதனால மாந்திரிகம் தாந்திரிகம்
இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எலுமிச்சம்பழம் இதை வந்து நீங்கள் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் திருஷ்டி அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எலுமிச்சம்பழம் தீய ஆவிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு, நெகட்டிவிட்டிஸை விரட்டி அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த எலுமிச்சம்பழத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திரிசூலத்து மேலே வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு வாசற் கதவுகளில் 2 புறமும் 2 ஸ்லைஸாக வெட்டி அதில் குங்குமம் தடவி வைப்பாங்க. இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு விஷயம். கண்டிப்பாக கெட்ட சக்தி எதுவுமே வீட்டுக்குள்ளே அண்டவே அண்டாதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கண் திருஷ்டி போகணும் அப்படின்னா எலுமிச்சை பழத்தை மிளகாயோட சேர்த்து வாசல்களில் கட்டி தொங்க விடுவாங்க. இது பெரும்பாலும் இந்தியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது பல காலமாக நம்பப்பட்டுட்டு வருது. உலகம் எந்த அளவுக்கு மாறி இருந்தாலும் ஆன்மீகமும் ஆன்மீக வழிபாடுகளும் ஆன்மீக நம்பிக்கைகளும் இன்றளவும் மாறாம தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த எலுமிச்சப்பழம் நெகட்டிவிட்டிஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றும், பாசிட்டிவிட்டிஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எலுமிச்சை பழத்தை எப்படி துர்கா பூஜையில பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா எலுமிச்சப்பழ விளக்கு ஏத்துறாங்க துர்கா பூஜை காலங்கள்ல. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சப்பழத்தை சரியா ஈக்குவலா பாதியாக வெட்டி பிரிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற சாரை பிழிஞ்சு வெளியே எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை உட்புறத்தை வெளிப்புறமா வரா மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி மாத்திக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள நெய் ஏற்றி நீங்க திரி வைத்து தீபம் ஏற்றலாம். குறிப்பா ராகு காலங்கள்ல துர்க்கை அம்மனுக்கு இது அவ்வளோ விசேஷம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர ஒரு 9 வாரங்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா லைஃப்ல நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. உங்களோட லைஃப் அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே போறத ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு ஓடிடும். இன்னும் சொல்ல போனால் அந்த நெகட்டிவான பீப்புளெலாம் பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கூட நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்க சொன்னல. அது என்ன அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம் அதுக்குள்ளே இருக்கிற வெள்ளை நிறம் வந்து நம்மளுடைய தூய்மையான மனதை காமிக்குது. கடவுள்கிட்ட நம்ம போகும்போது கடவுள்கிட்ட நம்ம ஆத்மாத்மமாக வேண்டும் பொழுது நமக்குள்ள இருக்கிற மாயை, பேராசை, காமம், கோபம் இது எல்லாத்தையுமே விட்டெறிஞ்சு வெறும் தூய்மையான ஒரு வெள்ளை நிற மனதோட நம்ம இறைவனை வேண்டுறோம். இதுதான் அந்த எலுமிச்சம்பழத்துல உட்புறத்துல இருக்கிற வெள்ளை நிறம் குறிக்குது. அதே மாதிரி நடுவுல இருக்கிற அந்த கருப்பு வந்து நமக்குள்ள இருக்கிற நம்மளோட டார்க் சைட், நமக்குள்ள இருக்கிற அந்த இருண்ட பகுதியை அது காமிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பச்சை விதைகள், நான் சொன்ன இந்த மாயை, இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாயை, பேராசை, காமம், கோபம், இந்த விஷயங்களெல்லாம் தான் அந்த விதை காமிக்குது. அந்த விதையை நம்ம வெளில எரிஞ்சிடுறோம். சாரை நம்ம வெளில எரிஞ்சிட்டு வெறும் இந்த வெள்ளை நிறம், அப்புறம் நடுவில் ஒரு கருப்பு புள்ளியோட உள்ள வந்து நெய் விட்டு இல்லை எண்ணெய் விட்டு நம்ம திரி ஏற்றி விளக்கு ஏற்றுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதுதான். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.